ஓகே. பேங்க் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட் இந்த ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் கீழே ஊத்து ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். ஃபஸ்ட்டு ஸ்லோ வரைக்கும் வந்துட்டு மேலே போகலாம், இல்லைன்னா 49,700. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லுமே இருக்கு. 3 மணி இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அதுக்கான மூவ் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. 3 மணிக்கு ஒரு இம்பேலன்ஸ் என்ன வேணா வச்சுக்கலாம். இங்கே வந்து இதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ஃபைனல் சப்போர்ட். இது வரைக்கும் வந்துட்டு மேலே போகலாம். இல்லை 50,400க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 5,600 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே தான் வரலாம். பேங்கிங் செக்டார் வந்து எல்லாம் வீக்காக தான் இருக்கு. HDFC, கோட்டக்லாம் போட்டே உடச்சிருச்சு. நீயே உடச்சிருச்சு, ஒரு ரெசிஸ்டண்ட்டையும் உடச்சிருச்சு. குரூஷியல் சப்போர்ட்டு மந்த்லி வைஸ் பார்த்தா கூட இது வரைக்கும் வந்துட்டு கூட ரிவர்சல் ஆகுது. எஸ்பிஐயும் அதே தான். போட்டிங்க தான் இருக்குது. இது வரைக்கும் வந்துட்டு ரிவர்சல். பேங்கிங் செக்டார் எல்லாம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. HDFC சேனல் பேட்டர்னை உடச்சி சப்போர்ட் நேற்று இருந்தது, ஆனால் நீ சப்போர்ட்டையும் உடச்சிட்டு இது வரைக்கும் லாஸ்ட் சப்போர்ட் 1665. அதை உடைச்சானா ப்ரீவியஸாக ஒரு சைட்வேஸ், அதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ரெண்டாவது இந்த ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு இந்த ரன்லேருந்து ரிவர்சல் ஆகும். இன்னைக்கு நல்லா விழுந்ததுக்கு மெயினான ரீசன் ஐசிஐசி. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி நெக்லைன் உடைச்சு அங்கேருந்து கடைசியில் ஒரு பயங்கரமான ஒரு செல்லிங். ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த இடம் தான். நாளைக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகலாம், இல்லை இதையும் உடச்சி கீழே விழலாம். நாளைக்கு வந்து கால் சைட் போகிறது தவிர்ப்பது நல்லது. ரெண்டாவது நிஃப்டி வந்து நாளைக்கு குரூஷியல் பாயிண்ட்டே வந்து டேஸ்லோ தான். டேஸ்லோ உடைச்சானா 23,300 தான் புட்டு. இல்லை அதுக்கு மேலே 23,570 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஆனால் லைன்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கிறதுனால புட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது. டேஸ்லோ பிரேக் ஆகிறப்ப அடுத்தடுத்த டார்கெட் என்ன வச்சு 18 டீமே பிரேக் வச்சு ரீடெஸ்ட் வச்சிருக்கு. நாளைக்கு இதுவும் உள்ள போய் க்ளோஸ் வச்சுச்சுன்னா இன்னும் கீழ் ஐடி சப்போர்ட்டும் இதாகிடும். இது வரைக்கும் வந்துட்டு சைடு சேவ் போட்டு திரும்ப மேலும்